ஐஸ் குச்சி லிஃப்ட். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம வழக்கமா பயன்படுத்தும் தண்ணீரை கொண்டு ஒரு எடை தூக்கியை செய்ய போறோம். அதாவது லிஃப்ட் செய்ய போறோம். ரொம்ப கனமான பொருட்களை நாம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூக்குவோம். ஆனா இந்த எடை தூக்கி மூலமா கஷ்டப்படாம ரொம்ப கனமான பொருட்களை கூட எளிதா தூக்க முடியும். இத ரொம்ப எளிமையா வீட்டிலேயே செய்யவும் முடியும். அத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இது செய்ய நமக்கு தேவையான பொருட்கள் வளையக்கூடிய டியூப், 2 சிரஞ்சுகள், செப்பு கம்பி சுருள், ஊசி, கொஞ்சம் ஐஸ் குச்சிகள், ஒரு தடிமனான அட்டை. இந்த சிரஞ்சுகள்ல தண்ணீர் எப்படி வேலை செய்யுதுன்னு சுருக்கமா இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு சிரஞ்சியை எடுத்துட்டு வாய்ப்பகுதியில ஒரு சிறிய வளையக்கூடிய டியூபை பொருத்துங்க. அப்புறம் அந்த சிரஞ்சி வழியா நீரை உள்ளிழுங்க. இங்க நாம கலர் தண்ணீரை பயன்படுத்துவோம். ஏன்னா கலர் தண்ணீர் பயன்படுத்தும் போது அது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்மளால தெளிவா பார்க்க முடியும். இப்போ அந்த டியூபின் மறுமுனைய இன்னொரு சிரஞ்சின் வாய்ப்பகுதியோட இணைச்சுக்கோங்க. இப்போ தண்ணீர் உள்ள சிரஞ்சிய அழுத்துங்க. தண்ணி இப்போ மற்றொரு சிரஞ்சுக்குள்ள போகும்போது மற்ற சிரஞ்சின் அழுத்தும் பகுதி தானாவே பின்னோக்கி போகுது. பாத்தீங்களா? இப்போ சிரஞ்ச உள்ளே இழுக்கும் போது இன்னொரு சிரஞ்சின் அழுத்தும் பகுதி உள்நோக்கி வருவதை உங்களால பார்க்க முடியும். நாம செய்ய போற எடை தூக்கியும் இப்படிதான் வேலை செய்யுது. இப்போ ஐஸ் குச்சியை எடுத்துட்டு இப்போ பார்க்குற மாதிரி அந்த குச்சியில 3 ஓட்டைகள் போடுங்க. இதே மாதிரி 3 ஓட்டைகள் அங்கே இருக்கக்கூடிய 8 ஐஸ் குச்சியிலையும் போடுங்க. இப்போ செம்பு கம்பியை எடுத்து 2 குச்சிகளின் நடு ஓட்டையில கம்பியை நுழைச்சி இப்போ பார்க்குற மாதிரி அந்த செப்பு கம்பியை இப்படி முறுக்கி 2 குச்சிகளையும் இணைச்சுக்கோங்க. இப்போ இத பார்க்க கத்திரிக்கோள் அமைப்பு மாதிரி இருக்குல்ல? இதே கத்திரிக்கோள் மாதிரி அமைப்பை 6 ஐஸ் குச்சிகளை தொடர்ந்து அடுக்கி இப்போ பார்க்குற மாதிரி உருவாக்குங்க. கீழே இருக்கிற இந்த 2 குச்சிகளை நாம அசைச்சா அடுத்தடுத்து இருக்கிற எல்லா குச்சிகளும் மேலும் கீழும் போயிட்டு வர்றதை நீங்க பார்க்கலாம். இந்த அமைப்பு இப்படிதான் இருக்கணும். இந்த அமைப்பு மாதிரியே இன்னொரு 6 ஐஸ்கிரீம் குச்சிகளை வச்சு இன்னொரு கத்திரிக்கோள் அமைப்பை உருவாக்கிக்கோங்க. இந்த 2 அமைப்புகளுக்கு உச்சியில ஒரு குச்சி இப்ப பார்க்குற மாதிரி கம்பி வச்சு பொருத்துங்க. கீழே உள்ள குச்சிகள் முன்னாடியும் பின்னாடியும் போய் வர வசதியா மேல் குச்சியின் ஓரங்கள்ல இப்போ பார்க்குற மாதிரி ஒரு நீளமான நேர்கோட்டு துளைய போடுங்க. அடுத்து இந்த 2 கத்திரிக்கோள் அமைப்புகளுக்கும் இடையில கீழ்பக்கமா குறுக்கு வாட்டுல 2 பல்குத்தும் குச்சிகளை பக்கத்துக்கு ஒன்னா பொருத்தி வைங்க. இந்த அமைப்பை இப்போ பார்க்குற மாதிரி ஒரு அட்டைக்கு மேல வச்சு பொருத்திடுங்க. இப்போ ஏறக்குறைய நமக்கு தேவையான எடை தூக்கி ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதோட இப்போ பார்க்குற மாதிரி அந்த 2 சிரஞ்சுகளையும் பொருத்தி அதுல ஒரு சிரஞ்சின் அழுத்தும் பகுதியை அந்த கத்திரிக்கோள் ஏணியோட குறுக்கு வாட்டுல நாம வச்சு பல்குத்தும் குச்சியோட ஒட்டி பொருத்திடுங்க. இப்போ நாம சிரஞ்ச கையால அழுத்தும் போது இன்னொரு சிரஞ்சி அழுத்தப்பட்டு அந்த கத்திரிக்கோள் ஏணியின் குறுக்கு குச்சியை தள்ளிவிடும். அதனால அந்த ஏணி மேல தூக்குறத நம்மால பார்க்க முடியும். அந்த சிரஞ்சி இழுக்கும் போது அந்த ஏணி இறங்கும். இப்போ ஏணியின் உச்சி குச்சிகளுக்கு மேலே பசை தடவி ஒரு தடிமனான அட்டைய இப்போ பார்க்குற மாதிரி பொருத்தி வைங்க. இந்த அட்டை தான் மேலே வைக்கக்கூடிய எடையை தாங்கும் தளம். திரும்பவும் சிரஞ்சியை அழுத்தி இழுத்து ஏணியை ஏற்றியும் இறக்கியும் பாருங்க. இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு இந்த அமைப்பை நல்லா உற்று பாருங்க. இந்த சிரஞ்ச குறைந்த அளவு அழுத்துறோம், ஆனா ஏணி அதிக உயரத்துக்கு அதிக எடையோட மேலே போகுது. அதே போல குறைந்த அளவு இழுத்தாலும் அதை அதிக தூரத்துக்கு அதிக எடையோட ஏணி கீழே இறங்குது. இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் டப்பாவை அட்டைக்கு மேல வச்சு தூக்கி இறக்கி பாருங்க. அட, அருமையா செயல்படுதே! இது ஒரு எளிய இயந்திரத்தோட தத்துவத்தின்படி தான் இப்படி செயல்படுது. குறைந்த விசையை பெற்று அதிக திறனுள்ள வேலையை செய்யறதுனால இது ஒரு எளிய இயந்திரம் தான். அது மட்டும் இல்லாம விரல்ல கொடுக்கப்பட்ட விசை அதைவிட அதிக எடையை தூக்குவதால இந்த எந்திரத்தின் எந்திர லாபமும் அதிகமா இருக்கு. இதே எந்திர லாபத்தை நேர்மாறல்ல, அதாவது தலைகீழா செஞ்சு பார்ப்போமா? இப்போ நாம இந்த ஏணிய அழுத்த போறோம். ஏணி அதிக தூரம் அழுத்தினாலும் சிரஞ்சி எடை குறைவான உயரத்துக்கு தான் தூக்குது. இப்போ இதோட எந்திர லாபம் தலைகீழா இருக்கு. சரி, இந்த எளிய எந்திரத்தை பசங்க கிட்ட கொடுப்போம். அட, எவ்வளவு ஆர்வமா விளையாடுறாங்க பாருங்க.
இது தண்ணீரை வச்சு நாம செஞ்ச சூப்பரான விளையாட்டு. சரிதானே குட்டீஸ்? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. பாய் குட்டீஸ். பாஸ்கல் விதி: மூடிய அமைப்பில் ஓய்வு நிலையில் உள்ள திரவத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் அளிக்கப்படும் அழுத்தமானது அத்திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் என்று பாஸ்கல் விதி கூறுகிறது. இங்கு ஐஸ்கிரீம் குச்சிகளால் செய்யப்பட்ட மேடையை உயர்த்த பாஸ்கல் விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்தி பயன்படுகிறது. அதாவது குறைவான ஆற்றலை பயன்படுத்தி அதிக பளுவை தூக்குகிறது. இத்தகைய எளிய இயந்திரங்கள் அதிக எந்திர லாபம் உடைய பயனுள்ள எளிய இயந்திரங்கள் ஆகும்.